அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கரூர் அஸ்வமணிமேகலை. இதுவரை யாரெல்லாம் குருவாக இருந்தார்களோ அனைவருடைய பாதமும் பணிந்து இந்த பதிவு. அதாவது இன்னைக்கு எது சம்மந்தப்பட்ட பதிவுனா, ஒரு வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயம். இன்றைக்கு ஒரு ஜாதகம் என்கிட்ட பார்க்குறதுக்கு, இன்றைக்கி லைவில் உங்களுக்கு ஜாதகம் பார்க்குறதுக்கு ஒரு ஜாதகம் வந்துடுது. அந்த ஜாதகத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லேண்டு, ஒரு ஒரு தோட்டம் மாதிரி நல்ல ஒரு 9 சென்ட் இடம். 9 சென்ட் இடத்துல சின்னதாக இந்த பசுமை வீடு மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, வாயு மூலையில் வீடு எடுத்திருக்காங்க. இந்த வாயு மூலையில் எடுத்த வீடு அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, பையனுக்கு திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரப்போகும்போது என்னென்னா, அந்த பையனுடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த வாயு மூலை அப்படிங்கும்போது அது கரெக்டாக மனைவி பாவமாக அது பாதகஸ்தானமாக வருது. அப்போ பாதகஸ்தானமாக வரும்போது என்னென்னா, அவங்களுக்கு இருக்கிற கன்ஃபியூஷன் என்னென்னா, எல்லாமே புள்ள லவ் பண்ணி ஓடி போன பிள்ளையா இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்கங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தேடி வர்றாங்க. இந்த வாஸ்துவில் பார்த்தீங்கன்னா, வடமேற்கு மூலை அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, வடமேற்கு மூலையில் எந்த பொருள் வைத்தாலும் அந்த பொருள் சீக்கிரமாக வெளியில் போயிடும் அப்படின்னு அர்த்தம். அப்போது இவங்க அந்த 9 சென்ட் இடத்துல பார்த்தீங்கன்னா, கரெக்டாக வாயு மூலையில் கொண்டு போய் வீட்டை போட்டு பெட்ரூம் அங்கே போட்டிருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த ஆணும் பொண்ணும் அங்கே இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா, ஏதோ ஒரு காரணமாக வைத்து, பொதுவாகவே பெண்கள் அப்படின்னாலும் சரி, கல்யாணமான தம்பதிகளாக இருந்தாலும் சரி, அதாவது ஏன்னா அடுத்த வாரிசுகளை கொடுக்க போகிற தம்பதிகளாக இருந்தாலும் சரி, வடமேற்கு மூலையில் தங்குறது அப்படிங்கிறது நல்ல விஷயம் அல்ல. வடமேற்கு மூலையில் பொருள்கள், விற்கிற பொருள்கள் வச்சா நல்ல சீக்கிரமாக அதெல்லாம் டெவலப் ஆகி விற்றுரும். ஆனால் வடமேற்கு மூலையில் நம்மளை மாதிரி பெண்களோ அல்லது அடுத்த ஜென்ரேஷனை உருவாக்கக்கூடிய தம்பதிகளோ அங்கே போய் படுக்கிறதுங்கிறது அல்லது வாழ்கிறதுங்கிறது நல்லதல்ல. அவங்கள ஒன்று வீட்டை விட்டு ஓட வச்சிரும், இல்லைன்னா பிரித்து வச்சிரும், இல்லை தாம்பத்தியம் நல்லா இருக்காது. இது வடமேற்கு மூலையில் பெட்ரூம் இருக்கிறதோ, வடமேற்கு மூலையில் வீடுகள், அதிக இடங்கள், தோட்டங்கள் இருந்து அந்த மூலையில் வீடு கட்டி பெட்ரூம் போடுறதோ நல்லதல்ல. அந்த வீட்டு குழந்தைகளுக்கு அது சேஃப்டியான விஷயம் அல்ல என்பது என்னுடைய அனுபவ ரீதியான உண்மை. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். வேறொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.